ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்மோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். மை டாப்ஸிக் பாய் பார்ட் 7. எதுக்கு இந்த எஃப்எஃப்ஐ நிறைய பேர் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் நான் போகிற எல்லா எஃப்எஃபோட எனக்கு ஜிம்மோட எஃப்எஃப் தான் பிடிச்சிருக்குது. ஆனால் நீங்கள் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரில. சரி பார்க்கலாம். பட் அதுக்காக இந்த எஃப்எஃப் நான் ஸ்டாப் பண்ணுவேன்னா நிச்சயமாக பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த எஃப்எஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 7. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி தேங் வந்து வாயனை வந்து காலேஜை விட்டுட்டு அவன் போகாமல் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஜாக்சன் வந்து வாய்னிக்கிட்ட வம்பிழுப்பான். அதை பார்த்த தேங் வந்து ஜாக்சன் அடிக்கலான்னு வரும்போது அடிச்சிட்டு இருக்கும்போது வாயின் வந்து திட்டிருப்பான், எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஜிம்மன் அங்கேருந்து வந்து ஒரு அறை தான் அரைஞ்சு இவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். அதோட அந்த படம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 7. டே, அவன் என் தங்கச்சி வம்பிழுத்தான், நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு வந்த? டே ஜாக்சன், அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கடுத்து வாயின் பண்ணலாம் சுற்றுவலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறதுக்கு மதிப்பு கொடுக்கல, வாயனையும் கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். வாயன் அப்படியே ஜிம்முனையே பார்த்துட்ருக்கா. ஜிம்முனால திரும்பி கூட பார்க்கலாம். அப்படியே நேராக போயிட்டு இருக்கும்போது ஜாங்குக்கு தான், ப்ரோ வாயன் பார்த்துட்ருக்கா பாரு, பார்க்கட்டும், அப்போது அவளுக்கு அறிவு வருதான்னு பார்க்கலாம். நொன்னு போகிறாள், அப்படியே போசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேங்க அப்படியே அவனோட கையை பிடிச்சி ஃபோர்ஸ் அழுக்கிறான். ஜிம்முன் அதை தூரத்துலேருந்து பார்க்குறான். இருந்தாலும் அவனால் போய் அடிக்க முடியல, ஏன்னா அண்ணனாச்சு அப்படின்னு நம்ம ஏன் நின்றுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு, ஒழுங்காக இருந்துக்கோ சரியா? இந்த மாதிரி பொறிக்க பசங்களாம் பின்னாடி அவசத்தை தான் செய்வானுங்க, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அவளுக்கா ஏன் தான் அப்படி பண்ணுறானோ கடவுளே அப்படின்னு ஜிம்மனுக்கிட்ட இப்போ போய் பேச முடியாது. நான் என்ன தான் பண்ணுறது, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு அவள் ஒரு மாதிரி டயர்டாகி கிளாஸில் தான் போய் படுத்து கிடக்குறா. ஜிம்மன் அப்படியே அவன் கிளாஸுக்கு வரான், வந்து பார்க்குறான் படுத்து கிடக்குறத பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே அங்கேன்னு ஓரமாக பார்த்துட்டு, நீ நல்லா இருந்தால் சரி, ஆனால் வாயன் இப்படி போகிறன்னு எதிர்பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஜூஸை வாங்கி இல்லையாட்ட கொடுத்து அவட்ட கொடு. நீயே வந்து கொடுத்த என்னடா, ஆனால் நீயே போய் கொடு. நான் கொடுத்தா அது நல்லா இருக்க, நீயே போய் கொடு சரி அப்படின்னு அவளும் வந்து வாயிலுக்கு ஜூஸ்லாம் கொடுக்க. அவளும் ரொம்ப தேங்க்ஸ், இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன் போய் வாங்கணுன்னு, அதுக்குள்ளே நீயே வந்து கொடுத்துட்ட. சரிடி குடி. எப்படி நீ ஓகேவா? தெரியலடி, எனக்கே சத்தியமாக தெரில. எனக்கு ஜிம்னை பிடிக்கும் தான், ஆனால் லவ்வான்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரில. ஆனால் என்னால் அவனை விட்டு கொடுக்க முடியல, அவன் அடி வாங்குறத பார்க்கவும் முடியல, என்னால் சுத்தமாக முடியல. ஒரு நாள் கூட என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது தெரியுமா ஜிம்மின்கிட்ட. ஆனால் இப்போல்லாம் பாரு, என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறான், என்னை பார்க்கவும் மாட்டேங்கிறான். நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லையா தான், சரி விடு, ஃபீல் பண்ணாத, அதான் நம்ம இப்போ ஐவி போகிறோம்ல. ஐவியா? இது இப்போ பிளான் பண்ணிங்க? இந்த ஒரு வாரத்தில் தான். ஜிம்மன் அவங்க வேறு டிபார்ட்மெண்ட்ரி, அவங்க எப்படி வருவாங்க? அவன் காமர்ஸில், நம்ம தான் போகிறோம். அப்படியா? எங்கள் அண்ணன் விடுவானான்னு தெரிலையே அப்படின்னு வாயின் அப்படியே முடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக சார் வந்து கேட்குறாரு, யார் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் வரேன்னு சொல்கிறாங்க. வாயின் மட்டும்தான் அப்படி உட்காந்துருக்கா. அவர் கேட்குறாரு, என்னாச்சு வாயன், வரியா இல்லையா? நாளைக்கே போகிறோம். இல்லை சார், அது வீட்டில் பெர்மிஷன் வாங்கலைல்ல. இப்போ உனக்கு என்ன, வீட்டில் பெர்மிஷன் கொடுத்தா நீ வருவீல்ல? வருவேன் சார், உங்கள் அம்மா அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். அம்மா அப்பா ஒத்துப்பாங்க, ஆனால் அண்ணன் நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேம்மா அப்படின்னு வாயனை கூப்பிட்டு போய் நம்பர்லாம் வாங்கி கேட்குறாரு. அவங்க அப்பா வந்து என் பையன் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா சரி போட்டுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. நேராக தேங்க் கால் பண்ணி கேட்டால் தேங்க் கேட்குறான். ஃபஸ்ட்டு கேள்வியே, காமர்ஸில் வராங்களா சார் அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லைப்பா காமர்ஸ்லாம் இல்லை, எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் போகிறோம் ஐவிக்கு. அப்படியா, எல்லோரும் போகிறீங்களா? ஆமாம் எல்லோரும் போகிறோம், வாயன் மட்டும்தான் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொன்னான். அதான் நான் உனக்கு இப்போவுமே கால் பண்ணி கேட்டேன், ஏன்னா இப்போவுமே பஸ்ஸுக்கு சொல்லணும்லப்பா, நாளைக்கு போகிறதா இருந்தா. நாளைக்கேவா? அவளுக்கு உடம்பு சரியில்லையே சார், வேண்டாமே. இல்லைப்பா பாவம் எல்லோரும் போகிறோம், அவள் மட்டும் வரலன்னா எப்படி? அவள் கஷ்டப்பட மாட்டாளா? சார் விடுங்க சார், என் அண்ணன் வேண்டான்னு சொன்னான்னா வேண்டாம் சார், விடுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு ஒன்றும் போகணுன்னுலாம் ஆசை கிடையாது. எனக்கு தெரியும் சார், எங்கள் அண்ணன் கண்டிப்பாக விட மாட்டான். வேணாம் சார் அப்படின்னு அவள் சொல்லிட்டு போயிட்டா. இதை தேங்க் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, சே நம்மளை இப்படி நினச்சிட்டாலே அப்படின்னு. நீங்கள் கூப்பிட்டு போங்க சார் அவளை.
என்னப்பா அவள் வரலன்னு சொல்கிறா, நீ கூட்டு போன்னு சொல்கிறா. நாளைக்கு காலைல அவளை நான் கூட்டு வரேன் சார், நீங்கள் நேம் எழுதிக்கோங்க. அண்ட் ஐவிக்கு எவ்வளோ செலவாகணும்னு அவட்ட சொல்ல வேணாம், என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு. அவன் அடுத்த செகண்டே அமௌண்ட்லாம் ஜிபேலாம் பண்ணி விட்றான். அவன் மேலே பாசெல்லாம் இருக்குது போல், பட் காட்டிக்கு தான் மாட்டிக்கிறான் போல், என்னமோ அப்படின்னு சாரும் பார்த்துட்டு, பரவாயில்ல தங்கச்சி மேலே கொஞ்சமாக பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கிக்கிட்ட. நீ உங்கள் அண்ணன் சம்மந்தம் சொல்லிட்டாலாம் சொல்லலை, அவரும் அப்படியே விட்டுட்டாரு. எங்கே மியாவா லியாவா கெஞ்சிட்ருக்கா, வாயேண்டி ஏண்டி வர மாட்டேங்கிற, ஐவி எல்லாரும் போகிறோம், நான் மட்டும் அங்கே போய் தனியாக இருக்குவா, வா ஒயன். நான் வரலடி, நான் பேசாமல் வீட்டிலே இருக்கேன். இந்த எத்தனை நாள் ஐவி போவீங்க? 4 நாள் போவீங்களா? 4 நாள் நான் என் வீட்டிலே இருந்துக்கிறேன். நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மூட் அப்செட்டிங்காக இருக்குது. ஜிம்முன்ட்ட பேசினா தான் நல்லாயிருக்கும், ஆனால் அவன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். ஏன்னா அப்படி இருக்கானோ சே அப்படின்னு அவள் பாட்டுக்கு பெஞ்சில் படுத்துட்ருக்க. இங்கே ஜிம்முனா என்னடா இது கட்டுப்பாக இருக்கே அப்படின்னு அவன் பாட்டுக்கு கிரவுண்டில் தான் உட்காந்துருக்காரு. ஜேகே வேறு வந்து, ஜிம்மன் ப்ரோ என்னடா என்ன கத்திட்டே வர, என்ன கேள்விப்பட்டியா ஒயின் கிளாஸ்லாம் ஐவி போகிறாங்களாம். என்னதே ஐவி போகிறாங்களா? நம்மளும் போவோம், எங்கே வா நம்ம ஹெச்ஓட்ட போய் கேட்போம். நம்மளுக்கு அடுத்த மாதம்தான் ஐவி, அவர் சொல்லிட்டாரு. அடுத்த மாதமா? சரி, ஒயின் கிளாஸ்லாம் போகிறாங்களா என்ன? போகிறாங்க. எல்லாருமே போகிறாங்களா? எல்லாருமே போகிறாங்க. அப்படியா? டே அவன் பேர் வந்து ஒயின் கிளாஸ், அவன் பேர் டே காயா பழமா அவன் பேர். காய் கூப்பிட்டிங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, வா ப்ரோ. சொல்லுங்கள், நாளைக்கு ஐவி போகிறீங்களாம்ல? ஆமாம் ப்ரோ. எல்லாருமே போகிறீங்களா? இல்லை ப்ரோ, ஒயின் மட்டும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன் தெரில, உங்கள் பிரதர் பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரில. ஆனால் இப்போது சார் என்ன சொன்னார்னா எல்லோரும் வராங்க, நீ சொல்லிடு அப்படின்னு சொன்னார். அப்போ ஒயினும் வராங்கன்னு தான் நினைக்கிறேன், பெர்மிஷன் கொடுத்துட்டார் போல், தெரில. ஆனால் கேட்டதுக்கு அவள் வரலன்னு தான் சொன்னான். பட் சார் வந்து ஒயின் வருவா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு புரியல அப்படின்னு கேட்கும்போது, ஜிம்முனா என்னடா இவன் குழப்புறான் அப்படின்னு, சரி போ அப்படின்னு அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு நேராக அப்படியே ஓனர் டிபார்ட்மெண்ட் தான் போகிறான். போய் எங்கள் வச்சுட்டு இந்த லெட்டரை கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுத்துட்டு, என்ன சார் ஐவி போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவரும் ஆமாப்பா நாளைக்கு போகிறோம். எப்படி கிளாஸ் இருக்க எல்லோரும் போகிறீங்களா? எல்லோரும் போகிறோம்ப்பா. ஏதோ ஒயின்ற ஒரு பொண்ணு மட்டும் வரலன்னு சொன்னாங்க. ஒயின் உன் ஃப்ரெண்டு, அதான் கேட்குறியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ கரெக்டாக கேட்குறாரே. ஆமாம் சார், பேசுகிறது இல்லை அதான் கேட்டேன். போகிறா இல்லையா சார்? போகிறா. அவங்க அண்ணன் காசுலாம் கட்டிட்டான், ஆனால் அவளுக்கு தான் தெரியாது நாளைக்கு போகிறோம் அப்படிங்கிறது. ஓ அப்படி, சரி அப்படின்னு இங்கே ஜிம்மன் ஒரு பிளானை போட்டுட்டு அப்போது நம்ம ஒரு பிளானை போட வேண்டியதான் அப்படின்னு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஸோ இப்போது காலேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. ஒயனா அப்படியே கிரவுண்ட்லேயே நின்றுட்டுருக்க. சிம்மன் அப்போ தான் கிளாஸ் முடிச்சுட்டு வரான். அவன்கிட்ட பேசலான்னு சொல்லி, சிம்மன் ஒரு நிமிஷம், சிம்மன் நில்லுடா, சிம்மன் பைக் இங்கே பாரு. டே ஜாங்குக்கா கீயை கொடுக்க சொல்லு. ஒயன் கீயை அவனை என்கிட்ட பேச சொல்லு. ஏன் என்கிட்ட பேச மாட்டானா? கீ வேணா அவனை கேட்க சொல்லு. இங்கே பார், பேசுகிற மைண்ட் செட்லாம் இல்லைன்னு அவட்ட சொல்லி அனுப்பிவிடு. மூஞ்ச கூட எனக்கு பார்க்க பிடிக்கல, சொல்லு பேசாமல். இரிட்டேட் ஆகுது. சும்மா என்னை பார்க்க கூட மாட்டியா? ஏன் இப்படி பண்ணுற? அந்த அளவுக்கு கடுப்பாக இருக்கா என்னென்ன பார்க்குறது உனக்கு? டேய் சொல்லுடா, என்னை பார்த்து சொல்லு ஜிம்மன். இப்படி சவத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி எங்கேயோ பார்த்துட்ருக்க, என்னை பார்க்க மாட்டியா? என்னை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குது? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, பிடிக்கலையா? அப்புறம் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு பார்க்க வந்த என்னைய? நான் எப்போ வந்தேன்? நீ வந்த எனக்கு தெரியும், உன் பைக் சத்தம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து பார்த்தில்ல, நான் பார்த்தேன். டே அப்போல்லாம் ஒன்று வரவே இல்லைடா, அப்படி ஒரு வர வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. தெளிவாக சொல்ல அவட்ட. இல்லை நீ போய் சொல்கிற. பொய்யெல்லாம் ஒன்று சொல்லலை. கீழே கொடு, இல்லை நான் பைக்லேயே போகிறேன், நான் நடந்தே போகிறேன். சிம்மன் ஏன் இப்படி பண்ணுற? என்கிட்ட அப்போ பேச மாட்டில்ல? முடியாது. அப்போ போ,
நானும் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு கீழே தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து அவள் பாட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து போயிட்டுருக்கா. கரெக்டாக அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு தேங்க் தான் வரான். வந்து உனக்கு காலேஜ் எப்பவும் முடிஞ்சிருக்குமே, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? பார்த்தா உனக்கு தெரில, நடந்து தானே வந்துட்டுருக்கேன். இல்லையே, அப்படி தெரிலையே. ஜிம்முட்ட பேசினியா என்ன? தேவையில்லாமல் பேசாத. உன்னை பிக்கப் பண்ண நான் வர சொன்னானா? எதுக்கு தேங்க இப்படி பண்ணுற? சரி ஏறிக்கோ அப்படின்னு அவளை ஏற சொல்கிறான். அவளாம் நான் ஏற நடந்தே போய்க்கிறேன். வயன் அடிச்சிருவோம், வயன் ரோன்லாம் பார்க்க மாட்டேன், ஒழுங்கா வண்டியில் ஏறு. ஏற அப்படின்னு அவளும் ஏறி உட்காந்துக்கிறா. சிம்மன் அப்படியே பின்னாடிந்து பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே முறைச்சிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி அப்படியே தேங்காய் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி முன்னாடி வண்டி எடுத்துகிட்டு போக தேங்காய் கோவம் வந்துருச்சு. என்னையே ஓவர்டேக் பண்ணுறானா அப்படின்னு இவன் அவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கான். அவளுக்கு பயமாக இருக்குது வயனுக்கு. தேங்க என்ன பண்ணுற, இதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் கம்மியாக போ, இவ்வளோ ஸ்பீடு வேண்டாம். அப்படி தான் போவேன். என்ன பண்ணுவேன்? அவனோட வேகமாக போகலாமா? அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. இதில் வானுக்கு ஒரு கட்டத்தில் அழுகையே வந்துடுச்சு. தேங்கோட முதுல சத்துன்னு ஒரு அடி அடிச்சுட்டு நீ நிப்பாட்டு, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு அவள் நடு ரோட்லேயே இறங்கி இப்போ போ சாமி அப்படின்னு அவள் பாட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து போயிட்டுருக்க. தேங்கா கிடைக்கிடுப்பா அப்படின்னு அங்கேருந்து அவனும் போயிட்டான். ஸோ வாயனும் வீட்டுக்கு போயிட்டா. போய் கால்லாம் வலிக்குது அப்படின்னு அவள் பாட்டுக்கு படுத்துட்ருக்கா. அவங்க அம்மா வந்து நாளைக்கு தான் ஐவி போறியாம, ட்ரெஸ்லாம் பேக் பண்ணலையா, நீ பாட்டு படுத்து கிடக்குற? அதெல்லாம் ஒன்று போகல, அவன் தான் வேணான்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன, என்னை தான் எங்கேயும் போக விட மாட்டானே, அவன் கண்டுக்கு நேராகவே இருந்துக்கணும். நீ தான் பிடிக்கல, அப்புறத்துக்கு இங்கேயே வச்சுருக்க, பேசாமல் யாருக்கா என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நான் அங்கேயா போய் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு சே அப்படின்னு அவள் பாட்டுக்கு பெட்டில் படுத்து கிடக்கா. அவங்க அம்மா எனக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கவாடி, உன்னை டாக்டர் படிக்க வச்சுட்ருக்கேன், இப்படி பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு நானே செல்லப்பில்ல, அவன் தானே செல்லப்பில்ல, போ அவனே கட்டி அழுங்க, ஆம்பளை பிள்ளை தான் உங்களுக்குலாம் முக்கியம், ஆம்பளை பிள்ளைகிட்டே போங்க போங்க அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டே அப்படியே படுத்து கிடக்கிற. அவங்க அம்மா அவனையும் நான் தான் பெற்றேன், உன்னையும் நான் தான் பெற்றேன், 2 பேர் மேலேயும் ஒரே மாதிரி தான் பாசம் இருக்குது, இப்படிலாம் பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவள் ஆமாம் சும்மா சொல்லுங்க அப்படின்னு படுத்து கிடக்குறா. இதில் தேங்க வர வரான். வந்து அவளுக்கு பேக் பண்ணுறதுக்கு பேக் எடுத்து போட்டு 2 ட்ரெஸ்ஸு வேறு வாங்கியிருப்பான் போல், அதையும் எடுத்து கொடுக்குறான். இந்தாடி வச்சுக்கோ. என்னது இது? ஏதோ ஐபி போறியாம்ல, அதான் ட்ராவல் பேக்கு, உங்ககிட்ட ட்ரெஸ் அந்த அளவுக்கு கிடையாதுல்ல, அதான் புது ட்ரெஸ் 2 எடுத்து கொடுத்துருக்கேன், போயிட்டு வா. இல்லை நான் ஒன்றும் போகல, இங்கே பாரு காசுலாம் உங்கள் சாரிக்கிட்ட கொடுத்தாச்சு, ஓவரா பண்ணாத. நீ தானே போக வேண்டான்னு சொன்னேன், அது அப்போ சொன்னேன், இப்போ மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, நீங்கள் மட்டும் தானே போகிறீங்க, பிரச்சனை இல்லை. ஓ அப்போ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருந்தா என்னை விட்டுருக்க மாட்டேன் அப்படி தானே? ஆமாம் அதுவும் ஒரு ரீசன் தான், ஆனால் இப்போ நீ போ. உன்னை புரிஞ்சிக்கவே முடியல தயா. அதெல்லாம் புரிஞ்சுப்ப போக போக, உன் மேலே பாசலாம்லாம் இல்லை, அந்த வழக்கண்ண நிறையா இருக்குது புரி அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்குறான். இல்லை செலவுக்கு வேறு காசு கொடுக்குறான், வாயனுக்கா இவனா அப்படின்னு தான் இருக்குது. அவளும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா, அப்படியே தூங்கிட்டா. ஸோ மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே போகணும் போல். ஸோ அவளும் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு தேங்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலான்னு போகும்போது அவங்க அம்மாவும் காசெல்லாம் கொடுக்குறாங்க. அவளுக்கு பரவாயில்லையே நல்லா காசெல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு சரி நான் போகிறேன், ஃப்ரெண்டு ஒரு கூட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நானும் ஒரு ட்ராப் பண்ணுறேன். இல்லை நான் ஃப்ரெண்டு கூட போய்க்கிறேன். சரி அப்போ போ அப்படின்னு அவனு விட்டுட்டான். ஏன்னா காலையில் ஒரு 5 மணிக்கே வரணும்னு சொல்லியிருப்பாங்க போல். ஸோ தேங்கு தூக்கமாக வருதுன்னு சரி போ அப்படின்னு விட்டுட்டான். அவளும் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கா. பார்த்தா யாரோ ஒருத்தன் வரான், வந்து கர்ச்சீஃப் எடுத்து அவளோட மூக்கு கிட்ட வைக்கிறான். அவள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்படியே தூக்கி போயிட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு 2 மணி நேரம் கழித்து ஏதோ ஒரு வீட்டில் இருக்கா. அப்படியே பெட்டில் படுத்து கிடக்குறா. கண்ணை முழிச்சு பார்த்தா எந்த இடம் என்ன எதுன்னே தெரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படி எழுந்திரிச்சு பார்த்தா அது ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது, ஏதோ ரூம்குள்ளே படுத்து கிடக்குற மாதிரி இருக்குது. இது என்ன இடம், யார் எனக்கு கடத்தி கொண்டு வந்தேன், என் ஃபோன் எங்கே, என் பேக் இங்கே தான் இருக்கானே, என் ஃபோனை காணோம், யார் எனக்கு கடத்திட்டாங்களா என்ன அப்படின்னு அவன் பயந்துட்டு அப்படியே ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்முன்னு தான் நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்துட்டு ஜிம்மன் நடி ஒரு ஷாக் ஆகாத, என் வீட்டில் தான் இருக்க. உன் வீடா? ஆமாம் ஆமாம், இது என்னோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. இங்கே எதுக்கிட்ட என்ன தூக்கிட்டு வந்த? அப்போ நீ தான் எனக்கு மயக்க மருந்து கொடுத்தீங்க, தூக்கிட்டு வந்தியா? ஆமாம்
என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். இப்போ பேசுவேன். இப்போ எதுக்கு நீங்கள் தூக்கிட்டு வந்த? சும்மா. இப்போ நான் சார்கிட்ட என்ன சொல்லுவேன்? அவர்கிட்ட நான் ஆல்ரெடி உன் அண்ணன் நம்பர்லேருந்து கால் பண்ணி, நான் தான் உன்னோட அண்ணன் பேசுகிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் வாங்கின்னு வரல, கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. காசு நீங்களே வச்சுக்கோங்க சார், ரீஃபண்ட்லாம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். நீ என்ன பேசுகிற? நீலாம் தெரிஞ்சு தான் பேசுறியா? என் அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல. லூஸ் அஜ்மன் நீ தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. இதெல்லாம் நல்லா இல்லை, பார்த்துக்கோ. விடு, நான் எப்பவுமே வீட்டுக்கு போகிறேன், இல்லைனா அங்கே டூருக்கு இடத்துக்காவது போகிறேன், நீ விடு. போகணுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். கஷ்டப்பட்டு பிளான்லாம் போட்டு உன்னை தூக்கியிருக்கேன், அதெல்லாம் அப்போல்லாம் உன்னை விட முடியாது. சும்மா நீ பண்ணுறதெல்லாம் தப்பாக இருக்குது, என்னால் இங்கே இருக்க முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்றான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை.